2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி கூட்டணியாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம். சுதேசிமித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின், டெல்லியிலும் சென்னையிலும் பல முயற்சிகளுக்கு பின், இறுதியில் 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவிட்டு கையெழுத்தும் ஆகிவிட்டது. இந்த உடன்படிக்கையின்படி காங்கிரஸ் கட்சி 28 சட்டமன்ற தொகுதிகளிலும், நடைபெற இருக்கின்ற ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு எண்ணிக்கையின் கூட்டணி அல்ல. 28, 1 இல்லது 30 இந்த எண்ணிக்கையை விட்டுவிட்டு இந்த கூட்டணி அமைவதற்கான முக்கியமான காரணம், இது ஒரு கொள்கை கூட்டணி. ஒரே விதமான கொள்கைகளை கொண்டிருக்கும் 2 கட்சிகள் ஒன்றிணைந்து சிலவற்றை எதிர்ப்பதற்காகவும் சிலவற்றை ஆதரிப்பதற்காகவும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக இடையில் ஒரு வலுவான கூட்டணி அமைந்து பல வெற்றிகளை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு புது எழுச்சியை கொடுக்கும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த கூட்டணியை எடுத்து பார்த்து கொண்டால், அடிப்படையாக இது மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இந்தியாவில் மதசார்பின்மை நிலவ வேண்டும் என்று பாடுபடும் ஒரு கூட்டணி. பாசிச கட்சிகளுக்காக, குறிப்பாக மத்தியில் ஆளும் பாசிச பாஜக கட்சியை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி. 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில், இந்த 2 கட்சிகளும் பாஜக என்ற அரக்கனை ஒதுக்க வேண்டும், தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்தியா முழுவதும் உழைத்து கொண்டிருக்கும் 2 கட்சிகளின் கூட்டணி. கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க நினைக்கும் பாரதிய ஜனதா அரசின் அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக நிரந்தரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டணி. மொத்தத்தில் பார்த்தால் காங்கிரஸ் திமுக இணைந்திருப்பது வெறும் ஒரு எண்ணிக்கையால் அல்ல, ஒரு கொள்கையால். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையால் இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. இனி நமது வேலை வந்துவிட்டது. இந்த கூட்டணி முடிவாகி உள்ளது. அந்த பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து மிக கடுமையாக உழைத்து, மக்கள் ஏற்கனவே தங்கள் மனதில் நமக்கான வாக்குகளை அவர்கள் மனதில் முடிவு செய்து விட்டார்கள். ஆயினும் அதிகமான வாக்குகளை கொண்டு வருவதற்கு, சொல்வது போல் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை நாம் வெல்லும் அளவுக்கு நமது தொண்டர்கள் ஒன்றிணைந்து எல்லா தொகுதிகளிலும் உழைக்க வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. களப்பணி ஆற்றுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலென்றும் மழையென்றும் பாராமல், சோறின்றி நீரின்றி அனைவரும் ஒன்றிணைந்து உழைத்தால் மட்டுமே இந்த வெற்றி கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடித்தர முடியும். இந்த நேரத்தில் அந்த 28+1 அந்த ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி அதற்காக கிறிஸ்டோபர் திலக் என்ற ஒரு நபரை வேட்பாளராக அறிவித்து அவர் மனு தாக்கலும் செய்துவிட்டார் நேற்று. யார் இந்த கிறிஸ்டோபர் திலக் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் ஒரு அடித்தளத்தை நமக்கு உணர வைக்கும். கிறிஸ்டோபர் திலக் என்பவர் மிக எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து, அவரது தாத்தா கூலி வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், அவரது தந்தை ஒரு பேராசிரியர். கட்சிக்காக உழைக்க வேண்டும், நாட்டுக்காக உழைக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தவர். அதன்படியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுடனே வாழ்ந்து அவர்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்ட ஒருவர்தான் கிறிஸ்டோபர் திலக். அப்படிப்பட்ட ஒரு இளைஞருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது என்றால், காங்கிரஸ் கட்சி எந்த நோக்கத்தில் தனது வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும். இனி அடுத்தபடியாக நாம் நமது கூட்டணிக்கு எதிராக இருக்கும் மற்ற கூட்டணிகளையும் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர்களை தோற்கடிக்க வேண்டும், ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதை குறித்தும் நாம் பார்க்க வேண்டும். முதலில் நாம் பார்க்க வேண்டியது அதிமுக பாஜக கூட்டணி. இந்த அதிமுகவினர் நம்மை கேலி செய்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி அடிபணிந்து விட்டது, பயந்து விட்டது, மிரண்டு விட்டது என்பது போன்று அதிமுகவினர் கூறி வருகிறார்கள். இந்த அதிமுகவினருக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1989ஆம் ஆண்டு அதிமுக 2ஆக பிளவுபட்டிருந்த நேரத்திலே திமுக ஆட்சி அமைத்தது. அன்று இந்த பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு மிகப்பெரிய கருவியாக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் தான். அதன் பின்னர் 1991ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில்
நமது தலைவரை உயிரை பறிகொடுத்து அந்த தியாகத்தினால், அந்த இரத்தத்தினால் ஆட்சியை பிடித்தவர்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதிமுகவினர் இதை அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அந்த கொள்கை இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது என்ற ஒரு காங்கிரஸ் உங்களுடன் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக ஏதாவது பேசினீர்களா? இல்லை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்களா?